கண்ணின் மணி போல மண்ணை காக்கும் பெரும்பணியில் ஈர உள்ளத்துடன் இயங்கிக் கொண்டிருப்பவர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன். மேற்கு தொடர்ச்சி மலை, கீழத்தொடர்ச்சி கடல், தென்புலத்து தாமிரபரணி, வடபுலத்து பீஸ் நதி என்று நன்னிலம் பேண 4 திசையிலும் வலம் வருகிறார். பல்லுயிர்பால் பாசங்கொண்ட ஜெயஸ்ரீ பல்லுயிர்களின் நுரையீரலாய் வழங்கும் ஈரநிலத்தை காப்பதை கடமையாக கொண்டுள்ளார். கொக்கு பரபர, குருவி பரபர, கோயிலு பரபர, மயிலு பரபர, பரபர பரபன, உரு உரு ஊர்வன, நிறு நீந்துவன, நட நட நடப்பன, பரபர உரு உரு நிறு நிறு நட நட. நிலம் உயிரெங்கும் நிலம், நீல நிறம் இவ்வுலகம் நீரின் நிலம். ஈரம் வற்ற வற்ற நீளம் சோரம் போகும் போகும், சாரல் தீர தீர தாகம் நாளும் நேரும் நேரும். முல்லைப்பூவுக்கு மூச்சு முட்டலாமா, பேசும் கிளிக்கு கூண்டு கட்டலாமா? உப்பு திரிந்தால் கடல் தப்பாகும், பாலை நிலமாயெல்லாம் பாழாகும். தத்தும் தத்தும் தருகிட தத்தும் தத்தும், தத்தும் தத்தும் தருகிட தத்தும் தத்தும். பரபர பரபன பாட நடபன நடன வாட, ஊர்வன ஊர்வலம் போக நீரினம் நித்தமும் நீந்த. வந்தார் வந்தார் முந்தி வந்தார் வந்தார், வந்தார் வந்தார் மண்ணை காக்க வந்தார். கண்ணின் மணி மண்ணே என சொன்னார் சொன்னார். ஈரநிலம் மீட்டு வர நீளும் கரம், காவல் மனம் பல்லுயிரை காக்கும் மனம். கொக்கு பரபர, குருவி பரபர, குயிலு பரபர, மயிலு பரபர, பரபரபன உருவன நிறு நிறு நிதுவன நட நட நரபன பர உரு உரு நிறு நிறு நட நட. பள்ளி மற்றும் கல்லூரி காலத்திற்கு பின் பள்ளிக்கரணை உள்ளிட்ட ஈர நிலங்களே வாழ்வியலுக்கான தொடக்க புள்ளியானது. ஈரநிலத்தையும் அதனை சார்ந்து வாழும் பல்லுயிர்களையும் அறிவியல் நோக்குடன் அணுகும் வண்ணம் கேரத் அறக்கட்டளை என்ற பசுமை அமைப்பை உருவாக்கி வேரை தாங்கும் விழுதானார். பள்ளிக்கரணை, தேர்த்தங்கல், புதுத்தங்கல், நாராயணபுரம் உள்ளிட்ட நீர்நிலைகள், வெள்ளோடு, வேடந்தாங்கல் போன்ற சரணாலயங்கள் என்று பசுமையை மீட்டெடுக்கும் திட்டங்கள் பல இவரது பசுமை காக்கும் பணிக்கு அணி சேர்க்கின்றன. அருகி வரும் அரிய வகை உயிரினங்களை தேடி தேடி ஆவணப்படுத்தி வரும் இவர் பல்லுயிர் தொடர்பான சுமார் 42 அறிக்கைகளை தயாரித்து அரசுகளுக்கு வழங்கியிருக்கிறார். ஈரநிலம் பேண அறிவார்ந்த போராட்டம் நடத்தி இந்தியாவின் முதல் ராம்சார் விருதாளர் என்ற பெருமையை பெற்ற திருமிகு ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அவர்களுக்கு சாதனைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பல்லுயிரை காக்கும் மனம்.